ஐயோ ஏங்க இங்க பாருங்க உங்க பிள்ளை ஏபிசிடி சொல்றான். எங்க தங்கம் சொல்றா? என் செல்ல குட்டி இல்ல, சொல்லு. ஏபிசிடி சொல்லு. ஏண்டே, அவன் நிஜமாவே சொன்னானா இல்ல நீயா பீத்ரியா? ஏங்க எனக்கு தெரியாதா? அவன் ஏபிசின்னு சொல்லிட்டு இருந்தான். உங்களை கூப்பிடவும் இப்ப வெக்கப்பட்டு நிறுத்திட்டான். ஏ ராஜா குட்டி, அப்பாக்கு ஒரே ஒரு டைம் சொல்லிட்டாப்பா. நான் ஒரே ஒரு டைம் நான் சொல்லுவேன். 1,00,000 ஃபீஸுக்கு அதுதான்டா சந்தோஷமே. சொல்றா. ABCD உங்க பெண்டாடி மந்தாவாடி மராட்டி போடி. வேலைங்கின மாதிரிதான் புள்ளைய பெக்க சொன்னா புறம்போக்கு திட்டு வச்சிருக்காருங்க. கட்டுற 1,00,000 ஃபீஸு நீ வேற. பாப்பா இவளுகளெல்லாம் திருப்திப்படுத்தவே முடியாது. இவளுகளெல்லாம் வச்சு அப்பா என்ன வெயில். இந்தா பேபி, நீ சொன்ன அதே மலையில இருந்துதான் எடுத்துட்டு வந்தேன். அப்புறம் அப்புறம் அப்படியே வரும்போது நீ சொன்ன மாதிரி உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் தண்ணி குடிக்கிற மாதிரி இந்த கல்லை காட்டிட்டு அப்படியே வந்தேன். ஹாப்பியா? என் ஆசை மாமா, தேங்க்யூ. இருக்கட்டும். நான் அந்த கடவுள்கிட்ட வேண்டதெல்லாம் ஒண்ணுதான், என்னை எப்படியாவது பள்ளியா மாத்திடுன்னு. ஏ அது ஒண்ணுக்கு தாண்டி நீ பயப்படுற. என்ன எதையோ யோசிக்கிறீங்க, என்னாச்சு? அது பள்ளி மாதிரி உன் கூட எப்பவுமே ஒட்டிக்கிட்டே இருக்கலாம், அதுக்குதான். போடு டக்குன்னு போடு. எவ்வளோ நேரம்? இந்த கேம்லாம் உனக்கு தெரியுமா? தெரியுமாவா? ஏரியால ஐயா தான் மாஸ் ஸ்டார்ட் பண்ணு. நான் இங்க போடுறேன். இங்க போடு. போட்டாச்சே. பாடா எங்கிட்டே இருக்கு சில்லி கேர்ள். உனக்கு இன்னும் பிராக்டிஸ் தேவை. இந்தா இங்க போடு. ஓஹோ, இந்தா உன் கேமுக்கு இது, உன் பேச்சுக்கு இது. ஐயோ, நம்ம ஸ்டேட்டஸ் மாதிரி இருக்கு. இவரை வேற ரிமூவ் பண்ண மறந்துட்டனே. மாட்டணும்டா இன்னைக்கு. அன்பு அது பிறக்கும் வரை, தாயின் அன்பு அது வளரும் வரை, ஒருத்தி வந்து தரும் அன்போ உயிரோடு வாழும் வரை. அடியே புள்ள. இரு, இப்ப நான் என்ன சொல்றேன்னா, தோழி வந்து அன்பை கொடுத்து நீ வாழ்றதுக்கு இப்பயே செத்து. போடு டக்குனு போடு. முடிஞ்சது. எந்த மொபைல் இதுல? ரெட்மி. அப்பா இவ்வளவு சூடா இருக்கு. இந்தா வேற அடுத்தது டக்குனு. எங்க அந்த ஐபோன் 16 ப்ரோ காரன்? டே தம்பி, சொல்ல மாட்டேன் பாரு, உள்ள நம்ம பசங்க இருப்பானுங்க. ரெட்மி 120 சொல்லு. டே கோடை சென்ட் பண்ணிடா அவனுங்களுக்கு. ஓகே பாஸ். இல்லன்னா அங்க வேற அவனுங்க ஒரு டைம் எடுப்பானுங்க. தொழில்ல நேர்மை முக்கியம். என்ன பண்ற? அது ஒண்ணும் இல்ல மம்மி. ஆமா, ஸ்லோவா எந்த வேலையும் செய்யாம 100 வருஷம் தாண்டி வாழுது. அது போல நானும் எந்த வேலையும் செய்யாம சோம்பேறித்தனமா இருந்தா 100 வருஷம் வாழுவேன். சோ டோன்ட் டிஸ்டர்ப் மீ. இப்ப நீங்க எதுக்கு எங்க கிட்ட கொஸ்டின் கேக்குறீங்க? நாங்க என்ன பண்ணா உங்களுக்கு என்ன? படிப்பு என்னாச்சு, ஜாப் என்னாச்சு, கல்யாணம் என்னாச்சு, குழந்தை என்னாச்சு? அப்பப்பா முடியல. உங்ககிட்ட அட்வைஸ் வாங்குறக்கா இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம். எதையாவது ஆட்டைய போட்டு போயிடுவீங்கன்னு எங்க அம்மா உங்களை வாட்ச் பண்றக்கா இங்க உட்கார வச்சிருக்காங்க. அது தெரியாம ஒரு அடிமை சிக்கிருச்சுன்னு பெரிய அம்பானி ரேஞ்சுக்கு அட்வைஸ போட்டு தள்ளுறது. சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா. அப்புறம் எப்படி இருக்கீங்க? இருக்கேன். லைஃப் எப்படி போகுது? என்னத்த சொல்ல, ஏதோ வாழை இலையில ஊத்துன ரசம் மாதிரி எங்கெங்கயோ போகுது. அப்புறம் எலெக்ஷனுக்கு ஏதாவது பணம் கிடைச்சதா? எங்க கொள்ளை அடிக்கும் போதெல்லாம் நல்லா அட்வான்ஸ்டு டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணி நல்லா அடிக்கிறது. என் ஜிபே, பேடிஎம் இப்படி எதையாவது அனுப்பலாமில்ல? நமக்கு குறுக்க வரும்போது மட்டும் வண்டியில வச்சு எடுத்துட்டு வருது. இதோட 3 அட்டம்ப்ட், 3லையும் பிடிச்சிட்டானுங்க. இந்த டைம் கிடைச்ச மாதிரிதான். ஆமா, அங்க எப்படி? என்னத்த சொல்ல, வரும்போது அமைதியா வரணும். இதுல பாட்டு வேற. குண்டு ஒண்ணு வச்சிருக்கேன், வெடி குண்டு ஒண்ணு வச்சிருக்கேன், புடிச்சிட்டானு.
ஆவி ஏறுது, வெளியே வா. மாப்பே என்னது ஒளியறதுக்கு என்னோட ஓனர் காரா கிடைச்சது, ஒழுக்கமா வெளியே வா. வித்தா 2 மினிட்ஸ்ல நானே இறங்கி போயிடுவேன். ஏன்டா இந்த காரை இப்படி மர்டர் பண்ணிக்கிட்டு இருக்க? அது எப்படி? நான் உன்னை புடிச்சு கொண்டுட்டு போனாதானே எனக்கு ப்ரௌட் மொமெண்ட். நீ வெளியே வர மாதிரி தெரியல. இப்ப நான் பாரு என்ன பண்ண. இந்த பீலுக்கு பின்னாடி இருக்க கேப்ல இருக்கேன். ஒழுக்கமா வந்து என்ன தூக்கிட்டு போயிடு. எப்படி புடிச்சேன் பாத்தியா? ஓனர்ட்ட காட்டி உனக்கு பனிஷ்மெண்ட் வாங்கி தரேன்பா. ஆமாடா, இந்த ஆரஞ்சு அரை மென்டலை வளர்க்குற முழு மென்டலை பார்க்கணும். சீக்கிரமா போ. 2005 பரவாயில்லன்னு சொல்ல வச்சிடாத கடவுளேன்னு நீ இறப்பதான் வேண்டிட்டு வந்தேன். எங்க 3 மாசம்தான் முடிஞ்சிருக்கு. அதுக்குள்ள பெட்ரோல் சிலிண்டருக்கு சிங்கி அடிக்கிற நிலைமை. இனி 9 மாசத்துல என்னென்ன நடக்க போதோன்னு பக்கு பக்குன்னு இருக்கு. இதோ இதுல இவனுங்க வேற வேலை செய்யலைன்னா கண்டுபிடிச்சிடறானுங்க. சின்ன வயசுல எல்லாம் நினைப்பேன் பெருசானா ஏழைகளுக்கு உதவணும்னு. ஆனா இப்பதான் தெரியுது அந்த ஏழையே நான் தான். ஹலோ மச்சான், தூங்கிட்டியா மச்சான்? ஆமாடா, சொல்லு. இனிமேல் குடிக்காத நிறுத்திடலான்னு இருக்கேன்டா. ஓ, பயவுல குடிச்சிருக்கான் போல. ஆனா லைஃப்ல ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் மச்சான். நாய் இல்லைன்னா காசு கூட நம்மள மதிக்காதுடா. எத? நாயா? கன்ஃபார்மா குடிச்சிருக்கான். அத பைத்தியக்காரா, அது காசு இல்லைன்னா நாய் கூட மதிக்காதுடா. நீ ஏன் இந்த அநியாயத்தை கேளு மச்சான். என் ஆள் என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறா. ஏன்னு அவட்டையே கேட்க வேண்டியதானடா. எனக்கு எதுக்கு கால் பண்ண? என்ன ஆச்சு, ஏன் இப்பெல்லாம் கண்டுக்க மாட்டேங்கிறேன்னு மெசேஜ் அனுப்புனேன். அந்த மெசேஜையும் அவ கண்டுக்கல. இப்ப நான் என்னடா பண்றது? சாவு நாயே, அப்பவே சொன்னேன் வேலை வெட்டி இல்லாத உனக்கு வேலண்டைன்ஸ் டே எதுக்குன்னு. அது ஏன்டா உங்களுக்கு பிரேக்கப் ஆனா ஃப்ரெண்டுக தூக்கத்தையும் சேர்த்து கெடுக்குறீங்க? ஏன்டா இப்படி மாமியார் மருமக சண்டை நடக்குதோ? அது மாமியார் மருமகளை மகளாவும் மருமக மாமியார அம்மாவும் பார்க்காத வரைக்கும் இந்த சண்டை ஓயாது. அது ஏதோ பேபி, இந்த மனுஷங்களுக்குள்ளதான் இந்த பாகுபாடெல்லாம். நமக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உன் அம்மா எனக்கும் அம்மா தான், உன் சிஸ்டர் எனக்கும் சிஸ்டர் தான். அம்மான்னு சொன்னோன்னதான் ஞாபகம் வருது, உங்க அம்மா எப்படி இருக்காங்க? எனக்கும் எங்க அம்மாவுக்கும் பெரிய சண்டை. பேசி 2 வருஷம் ஆகுது. மயமான எதிர்காலம் என் உள்ளத்தை தெரியும். இவன் தான். டே தம்பி, மீதமான கேக்கு பீஸ் ஒண்ணு உங்ககிட்ட தான் இருக்குன்னு உளவுத்துறை ரிப்போர்ட் சொல்லுது. தாவா இவன ப்ரோ, இவன் ரொம்ப டென்ஷன் ஆக்குறான். கேக்குங்கிறனால பொறுமையா போய்கிட்டு இருக்கேன். சரி இருங்க ப்ரோ, நான் கேக்குறேன். ராஜா கண்ணா, ஓப்பனாவே கேக்குறேன், கொஞ்சம் கேக்கு தாடா. கொஞ்சம் இல்ல, நல்லாவே கேக்குதுடா. அதீங்க எலிக்கிற தவத்த பத்தியா? ஏன் மச்சான், ஒரு பழைய பஸ் என்ன விலை இருக்கும்? என்ன கேடிவில சூரிய வம்சம் படம் பத்தியா? இங்க பாரு சாக்ரட்டிஸ், எதுக்குமே ஒரு வரமுறை இருக்கு. வாழ்க்கையில ஒவ்வொரு ஸ்டெப்பா தான் முன்னேறணும். எடுத்தோனையே 100வது ஸ்டெப்புக்கு ஆசைப்படக்கூடாது. ஃபர்ஸ்ட் பியாராமன் நம்மள ரிஜெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தேவயானி வந்து நம்மள லவ் பண்ணி கல்யாணம் பண்ணா மட்டும்தான் நம்மளால பஸ் வாங்க முடியும். சே, தேங்க்ஸ் மச்சான், என் அறிவுக்கு நேனி திறந்துட்டேன். நான் எவ்வளோ பெரிய தப்பு செய்ய பார்த்தேன். இன்னைக்கு February 14 லவ்வர்ஸ் டே. நீங்க நினைக்கலாம் எனக்கு ஏதோ லவ்வர் இல்லாதனால நான் இப்படி உட்கார்ந்து ஃபீல் பண்றேன்னு. அதுதான் இல்லை. என்னோட ஒரே கவலையெல்லாம் என் வருங்கால மனைவி இப்ப யாரு கூட லவ்வர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காளோங்கிறது தான். ஏய் டாடி பைத்தியராச்சி, பேசுடி, வாயை திரடி. இப்ப அப்படி வரைஞ்சி கட்டிட்டு வரீங்க, உங்க சைடு தப்புன்னு தெரிஞ்சோன்னு ஏண்டி இந்த பேச வச்சுக்கிறீங்க? என்னமா ஆக்ட் கொடுக்குறா பாரு. வீட்டுக்கு போய் சேர வரைக்கும் இப்படியே மெயின்டைன் பண்ணும். இல்லாட்டினா நம்ம சைடு தான் தப்பு இருக்குன்னு தெரிஞ்சு போயிடும். எனக்கு எதுவும் லவ்வர் கிடைக்காதனால நான் இப்படி உட்கார்ந்து ஃபீல் பண்றேன். டேய், உனக்கு பொண்ணு பார்த்துருக்கோண்டா. பொண்ணு போட்டோ செல்ஃப்ல இருக்கே, போய் பாரு. அப்பாடா, நமக்கு நல்ல நேரம் வந்துருச்சு போல. ஃபர்ஸ்ட் பாக்குறோம், அடுத்த வாரமே கல்யாணத்தை முடிக்கிறோம்.
ஏம்மா நீ இனிமேல் இந்த வேலையெல்லாம் பார்க்க வேணாம், எல்லாம் அவளே பார்த்துப்பா சரியா? நானும் வைக்கிறேன்டா ஸ்டேட்டஸ். எல்லா ஸ்டேட்டஸ் வச்சு வெறுப்பா ஏற்றுறீங்க. இருங்கடா, எங்க எல்லா இடத்தையும் தரோவா செக் பண்ணியாச்சு, காணுமே. என்னடா நல்லா தேர்னியா? ஏப்ரல் ஃபூல். எது ஏப்ரல் ஃபூலா? ஐயோ, ஒரே அசிங்கமா போச்சே கடவுளே. இங்கதானே வர சொன்னா, எங்க போனா? டைம் வேற ஆச்சு, இன்னும் ஆளையே காணோம். பேசாம காலாவது பண்ணி பாப்போம். எங்க போனானே தெரியல. ஐயோ, லேட் ஆயிட்டு வேற. டேய், என்னடா ஆச்சு? ஏமாண்டியா? ஏப்ரல் ஃபூல், ஏமாந்த ஃபூல், காப்பி தூள், கருவாட்டு தூள். டே சைக்கோ நாயே, கையில மாட்டின செத்தடா. டேய் உனக்கு பொண்ணு பார்த்துருக்கோண்டா. பொண்ணு போட்டோ செல்ஃப்ல இருக்கே, போய் பாரு. அப்பாடா, நமக்கு நல்ல நேரம் வந்துருச்சு போல. ஃபர்ஸ்ட் பாக்குறோம், அடுத்த வாரமே கல்யாணத்தை முடிக்கிறோம். ஏம்மா நீ இனிமேல் இந்த வேலையெல்லாம் பார்க்க வேணாம், எல்லாம் அவளே பார்த்துப்பா சரியா? நானும் வைக்கிறேன்டா ஸ்டேட்டஸ். எல்லா ஸ்டேட்டஸ் வச்சு வெறுப்பா ஏற்றுறீங்க. இருங்கடா, எங்க எல்லா இடத்தையும் தரோவா செக் பண்ணியாச்சு, காணுமே. என்னடா நல்லா தேர்னியா? ஏப்ரல் ஃபூல். எது ஏப்ரல் ஃபூலா? ஐயோ, ஒரே அசிங்கமா போச்சே கடவுளே. என்ன ஏப்ரல் ஃபூலா? என்ன எல்லாம் யாருனாலும் ஏமாத்த முடியாது. இடத்த காலி ஒண்ணு. இல்ல மச்சான், உன்னை தேடி பஞ்சம் வரணும். எது பஞ்சவனமா? எங்க எங்க? ஏப்ரல் ஃபூல். அப்படிங்க 7 வயசாச்சு, இன்னும் ஏப்ரல் ஃபுல் விளையாடிக்கிட்டு. உன்னை எல்லாம் சும்மாவே விட மாட்டேன்டா. உனக்குலாம் ஏன் கையால தாண்டா சாவு. உன்னெல்லாம் மாப்பிள்ள எந்த ஊருக்காரன்னு கேட்டா பரமக்குடிக்காரன்னு சொல்றதுக்கு பதிலா பரம்பரை குடிகாரன்னு சொல்லி வச்சிருக்க. ஐயோ, போய் நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டுன்னு உன்னை போய் பொண்ணு பார்க்க கூட்டு போயிருந்தேன் பாரு. என்ன மச்சான் இப்படி சொல்லிட்ட? உனக்கா நான் காலையில இருந்து ஃபாஸ்டிங்ல இருக்கேன்டா. அச்சச்சோ, சாரிடா, ரொம்ப வலிச்சிருச்சா? ஆமா, ஏன் ஃபாஸ்டிங்ல இருக்க? அதான் நீ இன்னைக்கு நைட்டு பொண்ணு பார்க்க போனதுக்கு ட்ரீட் வைக்கிறேன்னு சொன்னேல, அதான் காலையில இருந்து எம்டியா ஸ்டொமக்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். போலாமா? அதீங்க, உனக்கு ட்ரீட் வேறயா? ஏ எந்திரி. இஃப் யூ ஆர் டேட், ஐ எம் யுவர் பேட். பிஸ்கட் சாப்பிட நாய்க்கு பிரியாணி போட்டது தப்பா போச்சு. டேய் எந்திரிடா. இது பேரு சிம்பாவாம். சிங்கத்துக்கு வந்த சோதனை. கண்ணா, பண்டிகை தான் சட்டி போட்டு வரும். சிங்கம் எப்பயும் அவுத்து போட்டுட்டு தான் வரும். எது அவுத்து போட்டா? ஏய் பைத்தியக்கார நாயே, எந்திரி. எங்க சுத்து போட்டவன் எவனையும் காணோம். அப்ப நம்ம டயலாகுக்கு மதிப்பு இருக்குது, கிழிக்குது. சோ இதுக்கு என்னமோ தானே ஆன்சரு. அடிச்சி பைத்தியக்கார மூளை. எதை எடுத்து தர சொன்னா எதை எடுத்து தர? அரி பாஸ், வேற பாட்டு போடட்டா பாஸ்? எது வேற பாட்டா? ஆன்சரை கேட்டா பாட்டு பாடிக்கிட்டு இருக்க. ஆமா, இப்ப நீ எதுக்கு இங்க இருக்க? எக்ஸாம் டைம்ல முட்டில தான் பாஸ் இருப்பேன். வெள்ளங்கிடும். எதுக்குடா செல்லம் என் போட்டோ கேக்குற? அது ஒண்ணும் இல்ல பேபி, டாக்டர் சத்தான உணவா சாப்பிட சொல்லியிருக்காங்க. எனக்கு உன்னை பார்த்துட்டு இருந்தாலே எல்லா சத்தும் கிடைச்ச மாதிரிதான். அதுக்குதான் பேபி. அது சரி, நீ நெஞ்ச வலின்னு சொன்னியே, எக்ஸ்ரே எடுத்தியா? எக்ஸ்ரே எடுத்தா நீ தான் என் இதயத்துல இருக்க, நீ எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும் பேபி. அதனால எடுக்கல. ஐயோ, இந்த பரதேசிக பண்ற அளப்பட வேற தாங்க முடியலையே. வேற எதுவும் தேவையில்லை, சிங்கிள் டீ மட்டும் போதும்னு வாழ்ற எனக்கே இவ்வளோ காண்டாவுனா 90s கிட்ஸ்க்கு எப்படி இருக்கும்?